சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு வருவது அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்வில் வந்து கொண்டிருக்கிறது. இனி நடக்கப் போவதாகவும் இருக்கிறது. அதைதான் விதி என்று சொல்கிறோம். உனக்கு வரும் எதும் நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, உனக்கு விதிக்கப்பட்ட விதிப்படிதான் எல்லாம் உனக்கு வரும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் விதி, மற்றொரு பக்கம் உன்னுடைய கர்ம வினை. இது இரண்டும் தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகளுக்கான மிகப்பெரிய மாற்றமாகவே இருக்கிறது. எது நடந்தாலும் முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனவையாகவே இருக்கட்டும். நாளை பிறக்கப் போகும் புது வருடம் உன் வாழ்வில் பல மங்களத்தையும் அள்ளித்தரும் ஆண்டாகவே இருக்கும். நீ நினைத்தபடியே உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணத்திற்கான முதல் அடியை எடுத்து வைக்கப் போகிறாய். அதற்கான முதல் தொடக்க அடியாகவே இருக்கும் நாளை. நான் உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயம் உன் மனதில் வேண்டாம். தயக்கம் இருக்கும் இடத்தில்தான் தடங்கல்களும் வரும். தைரியமாக என்னால் எதிர்கொள்ள முடியும், சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும் மனதில் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே வந்து சூழ்ந்து கொள்ளும். நாளையிலிருந்து நீ நினைத்தது நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கும், நடந்தே தீரும். நீ துணிவாக இருக்கும் இடங்களில் உன்னுடைய தடைகளெல்லாம் தூசியாக மாறிவிடும். எனவே எப்பொழுதும் துணிவாக இரு, தைரியத்தோடு இரு, நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் எதற்காகவும் கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க பழகிக்கொள். யாருக்காகவும் உன் மனதை மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்களுக்கு நினைத்து பயப்படாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை திறம்பட செய்து கொண்டே இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மறந்தும் கூட மற்றவர்களுக்காக பின்னோக்கி எடுத்து வைக்காதே. ஏனென்றால் உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பாய் என்பது உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, புரியவும் புரியாது. உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்வேன். நீ எதற்குமே காரணக்கர்த்தா ஆகிவிட முடியாது. நீ நினைத்தது அப்படியே நடக்க நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் எல்லா காலமும். உன்னோடு உன் அப்பா இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே, பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உன் மனதிற்கு ஏன் வந்து கொண்டே இருக்கிறது? உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். எப்பொழுதும் உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இரு. நீ அழ பிறந்தவர் அல்ல, ஆள பிறந்தவர் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எல்லா வழிகளையும் நான் தூக்கி எறிவேன். விசுவாசமும் பொறுமையும் மிக மிக அவசியம். உனக்கான நாள் இதோ வந்து கொண்டே இருக்கிறது. சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காகவே காத்திருக்கிறது. தயாராக இரு. உன் லட்சியம் நிறைவேறப் போகிறது. இனி அனைத்துமே சுபமாகவே நடக்கும். யார் உன்னை விட்டு சென்றாலும், எந்த உறவு உன்னை விட்டு பிரிந்தாலும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. ஏதோ ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி உன்னை நோக்கி வருகிறது. அதற்காகத்தான் இந்த கஷ்டமும் சோதனையும் போராட்டங்களும் இப்பொழுது உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. குழம்பாதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னோடுதான் இருக்கிறேன். இந்த உலகில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பெற்ற பிள்ளையை தாய் எப்பொழுதாவது மறந்ததுண்டா? என் பிள்ளைகளை பாதுகாப்பதைத் தவிர வேறு என்ன வேலை எனக்கு? உன் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் சாயிநாதரே என்று என்னிடம் முழுமையாக சரணடைந்து விட்டாயல்லவா? அப்படி என்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது.
உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதனை நான் அறிவேன். உன் மனபாரம் நான் அறிவேன். உன் கவலைகளை கணப்பொழுதில் களைய நான் வருகிறேன். அமைதியாக இரு. அப்பா நான் இருக்கிறேன். எல்லாமே சரியாகிவிடும். எதற்குமே அஞ்சாதே. உன்னுடனேயே நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத பயமும் குழப்பமும் உன் மனதில் வேண்டவே வேண்டாம். பிறருக்கு தீங்கு செய்தவருக்கே நான் வரமருளுகிறேன். உண்மையில் என்மேல் முழுமையாக நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே இருக்கும். நான் எப்பொழுதுமே உன் இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். அனைத்து உறவுகளும் உன்னிடம் வந்து சேர ஆசை கொள்வர். பொறுமையாக இரு. நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்துவேன், நிகழ்த்தியே காட்டுவேன். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய். அழாதே, கண்களை துடைத்துக்கொள். நாளை மங்களகரமான நாள் உனக்காக ஆரம்பிக்கப் போகிறது. நீ எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தாயோ, விருப்பத்தோடு காத்திருந்தாயோ, அதற்கான முதல் அடியை நாளை நீ வைக்கப் போகிறாய். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருப்பேன். நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னால் தான் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடற்பயிற்சி செய்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். எனக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரிய போகும்? உன் மனதில் இருக்கும் அத்தனையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான நேரமும் காலமும் கூடி வரும் சமயத்தில் நீ நினைப்பதற்கு மேலாக, நீ எண்ணியதற்கு மாறாக அனைத்தையும் நான் உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். நிச்சயமாக உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தையும் உருவாக்கி நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது எப்பொழுதும் என் பார்வை இருக்கும். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது, நடக்கவும் முடியாது. எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது. எந்த தீங்கும் உன்னை நெருங்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் சரிசமமாக எண்ணிக்கொண்டு அனைத்தையும் வரவேற்க கற்றுக்கொள். நீ நினைப்பதற்கு மாறாக எல்லாமே உன் வாழ்வில் நடக்கும். இதை முழுவதுமாக கேட்டுவிட்டாய் அல்லவா? நம்பிக்கையோடு இன்று இரவை கடந்து வா. நாளை நடப்பதை பார்த்து பிரமிக்கத்தான் போகிறாய். நான் இருக்கிறேன். பிரச்சனை என்று வந்தால் அதற்கான தீர்வு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். கலங்காதே. எதை நினைத்தும் பயப்படாதே, வருத்தப்படாதே. உனக்குள்ளும் உன் அருகிலும் உன் பக்கத்திலும் உன்னை சுற்றி எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது தேவையில்லாத பயம் உனக்கு மனதில் எழவே எழக்கூடாது. என் பிரியமே, நாளை உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி வரப்போகிறது. உனக்கானது அனைத்தும் உன்னை தேடி வரப்போகிறது. இனி எதற்காகவும் நான் உன்னை காக்க வைப்பதாகவே இல்லை. உன் சாயி தேவாவை இரு கரம் கூப்பி தொழ ஆரம்பித்ததும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று நீ நம்புகிறாய். அது நிகழும். அதற்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கான நேரம், உனக்கான தகுதியான நாள் வரும் பொழுது, எல்லாம் கூடி வரும் பொழுது உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். மனிதனின் இரண்டு வேறுபட்ட குணங்கள், ஒன்று துரோகம், மற்றொன்று பொறாமை. இந்த இரண்டு குணங்களுமே உனக்கு வேண்டாம் குழந்தையே. ஏனென்றால் நீ சாயியின் குழந்தை. இந்த மோசமான குணங்கள் உனக்கு வேண்டவே வேண்டாம். எதை இழக்கும் நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் உன் மனதில் நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே.
அதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய பொறுமையை இழக்கும் நிலைமைக்கு வந்து விடாதே. நீ இழந்தது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதை வேறு வழியில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்வேன். என் பிரியமான குழந்தைக்காக நிச்சயமாக செய்வேன். உன் பொறுமையான குணத்திற்கும் அனைத்தையும் அனுசரித்து செல்பவர்களுக்கு பெயர் ஏமாளிகள் அல்ல. சுற்றி இருக்கும் உறவுகள் அனைத்தும் நிலைத்திருக்க வேண்டும். உறவுகளோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்திற்காகவே அனைத்தையும் சகித்து கொண்டு போவார்கள். அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் பொழுது மிக நல்லவர்களாக தெரியும் நீ, தீயது நடந்தால் எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது மிக கெட்டவர் ஆகிவிடுகிறாய். உன் வாழ்வில் ஏற்றமும் இரக்கமும் வந்து வந்துதான் போய்கொண்டிருக்கிறது. இதுநாள் வரை உன் வாழ்வில் நடைபெற்ற இரக்கங்களை இனி உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இரக்கமாக சென்ற உன் வாழ்க்கை இனி ஏற்றமிகு வாழ்க்கையாக மாறப்போகிறது. எப்பொழுதுமே ஏமாற்றத்தை சந்தித்து வந்த என் பிள்ளை இனி சந்தோஷம், மகிழ்ச்சி, ஏற்றத்தை மட்டுமே காணப்போகிறாய். இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு உன் வாழ்வு மிக பிரகாசமாக அமையத்தான் போகிறது. எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய நம்பிக்கையையும் பொறுமையையும் இழக்காதே. அது எந்த விதத்திலும் உனக்கு சோதனையை ஏற்படுத்தவே படுத்தாது. அப்படி சோதனை உன்னை சூழ்ந்தாலும் அந்த சோதனையிலிருந்து நீ வெளிவருவதற்கான ஆயத்தமாக, அறிவுரையாக, வாக்காக உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கும் வரை உனக்கு பிரச்சனை என்ற ஒன்று நெருங்க முடியாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சில சமயம் நல்லவர்களை கெட்டவர்கள் இதுவரை உன் வாழ்வில் நிகழ்ந்த இரக்க மனதால் துன்பப்படுத்திய பொழுதும் செயல் நஷ்டம் என்பது உனக்கு எப்பொழுதும் வராது. உன்னை மனதால் காயப்படுத்தியவர்களுக்கும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் தான் அந்த நஷ்டம் போய் சேரும். எனவே அனைத்தையும் சகித்து கொண்டு போய்விடு. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த இடத்திலிருந்து மௌனமாக ஒரு புன்னகையோடு நகர்ந்து சென்றுவிடு. வீணாக விவாதத்துக்கு உட்படுத்தாதே உன்னை. உன்னுடைய சுவாசமாக உன் சாயி தேவா நான் இருந்து உன்னை வாழ வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் எந்த பிரச்சனையும் நெருங்க முடியாது. அப்படி நெருங்கினாலும் அந்த பிரச்சனையிலிருந்து மிக சுலபமாக வெளிவருவதற்கான வழியை நானே காட்டுவேன். உனக்கு பிரச்சனையை கொடுக்க தெரிந்த எனக்கு அதற்கான தீர்வை கொடுக்க முடியாமலா போய்விடும்? என்னை அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விடாதே என் கண்மணியே. இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே ஏற்றமிகு வாழ்க்கையாகவே மாறப்போகிறது. உன் வாழ்க்கையே சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறது. நீ இழந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். உன் தாய் என்ன செய்வாளோ, உன் தகப்பன் உனக்கு என்னென்ன கூறுவாரோ, என்னென்ன செய்வாரோ அனைத்துமாக நானே உன்னிடம் இருந்து அதை செய்வேன். தனிமையில் அழுது கொண்டு கேட்பார் யாரும் இல்லாமல் யாராவது வந்தால் நலமாக இருக்கிறாயா என்று கேட்டதும் அத்தனையும் கொட்டிவிடும் அந்த ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கும் என் பிள்ளையே, அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பயப்படாமல் இரு, நம்பிக்கையோடு இரு. எந்த சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையே முடித்து போகும் சூழ்நிலை வந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் பொறுமையோடு நீ இருக்க வேண்டிய அத்தனை விஷயத்திற்கும் பொறுமை காத்திரு. நானே உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பல சோதனைகளை, பல போராட்டங்களை சந்திக்கத்தான் வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல வேதனைகளை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும். நீ உண்மையாக இருந்தால்
பல நன்மைகளை கூட நீ இழந்து இருப்பாய். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எது நடந்தாலும் நீ உண்மையாக மட்டுமே இருந்து பார். நன்மைகள் போனால் என்ன, தீமைகள் வந்தால் என்ன என்று உன்னுடைய மனப்பக்குவத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடித்து கொண்டே உண்மையாக நீ இருந்தால் அந்த இறைவனே உன்னை திரும்பி பார்ப்பார் சர்வ நிச்சயமாக. அப்படி இறைவனே உன்னை திரும்பி பார்த்தால் நீ இது நாள் வரை எதுவெல்லாம் இழந்தாயோ அத்தனையும் மீட்டு விடலாம். எதை நினைத்தும் வருந்தாதே. நீ இது நாள் வரை அழுதது எல்லாமே போதும். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். போதும், அனைத்தையும் நிறுத்திக்கொள். தேவையில்லாத உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து மனதை போட்டு வருத்தி கொண்டு நீயும் குழம்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கும் அந்த மனப்பக்குவத்தை முதலில் மாற்றிக்கொள். உன்னிடனேயே உன்னுள்ளேயே எப்பொழுதும் உன் சாயப்பா இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மையே இல்லை என்பதை நான் உணர்த்து கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து பழகாதே. எது உனக்கு கிடைத்ததோ, எது உன்னிடம் இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதிர்பார்த்தால்தான் ஏமாற்றம் வரும். நீ எதிர்பார்ப்பதையே நிறுத்திவிட்டால் ஏமாற்றம் உன் வாழ்வில் எப்படி வரும்? உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயில் உனக்கான சோதனை காலம் ஆரம்பமாகிவிட்டது. அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், பக்தி, அன்பு அனைத்தையும் நான் சோதனை செய்து கொண்டே இருப்பேன். சோதனை வருகிறதே என்று நீ சற்று தயங்கி உட்கார்ந்தால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. சோதனை வந்தால் என்ன, அனைத்து தடைகளையும் நான் மீட்டு விடுவேன், தாண்டி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். எதையுமே உன் வாழ்க்கையில் சாதிக்கலாம், ஜெயிக்கலாம், வெற்றியை நிலைநாட்டலாம். கவலைப்படாதே. உன் வாழ்வில் விளக்கேற்ற உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கப் போவதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நான் உன் வாழ்க்கையில் ஒளியாக இருப்பேன், ஜோதியாகவும் இருப்பேன். உன் பிரச்சனை அனைத்திற்கும் என்னிடமே தீர்வு இருக்கிறது. பிரச்சனை வந்துவிட்டதே என்று பயந்து நடுங்கி ஒரே இடத்தில் உட்கார்ந்திராமல் பின்னோக்கி அடியை எடுத்து விடாமல் நீ இருந்தால் அதற்கான தீர்வை நிச்சயமாக காணலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீ வேறு எங்கோ போய் தேடிக்கொண்டிருக்கிறாய். அது என்னிடம்தானே இருக்கிறது. அப்படி இருக்கையில் நீ வேறு எங்கோ சென்றால் நான் என்னதான் செய்ய முடியும் குழந்தையே? ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள். பேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள். அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுத்துவிட மட்டும் நினைத்து விடாதே. நகன்று நிற்க கற்றுக்கொள். அதுவே உன்னை காக்கும். எவ்வளவு வசதியாக வாழ்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை, எப்படி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறோம் என்பதில் இருக்கிறது அழகிய வாழ்க்கை. என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். சர்வ நிச்சயமாக இருப்பேன். உன் சாயப்பா மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நான் உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்பா இருக்கிறார், நம் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்புறம் என்ன குழந்தையே, சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் தானே? என் அன்பு குழந்தா, என்னை தஞ்சமடைந்தவர்களுக்கும் என்னை நேசிப்பவர்களுக்கும் என்னை முழுவதுமாக நம்புகிறவர்களுக்கும் நான் என்றும் உயிருடன் தான் இருப்பேன். என்னுடைய ஆசிர்வாதமும் அற்புதமும் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். இது சர்வ நிச்சயமான உண்மை. இதுதான் தெய்வ வாக்கும் கூட. குழந்தா, உன் நல்ல மனம் என்ன என்பதையும் சூழ்நிலைகள்தான் உன்னை மாற்றி உன்னை தவறான வழியில் சித்தரிக்கிறது என்பதையும் உன் சாயப்பா நன்கு அறிவேன் என் பிள்ளையே.
சோதனைகளாலும் வேதனைகளாலும் உன் மனம் ரணப்பட்டு கிடக்கிறது. என்னுடைய ஆசிர்வாதங்களால் நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் என்னுடைய அன்பு கரம் கொண்டு அரவணைப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதுதான் உன்மீதுதான் இருக்கும் என் குழந்தையே. வீணாக பயப்படாதே. உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களையும் உன் வாழ்வில் ஏற்றங்களையும் தருவதற்காகவே உன் அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும். நிச்சயமாக நீ வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக சுவைக்கலாம் உன் சாயப்பாவோடு சேர்ந்து. குழந்தா, உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை, இது நாள் வரை நீ கடந்து வந்த பாதையை சற்று யோசித்துப் பார். கொஞ்சம் திரும்பிப் பார். அன்றிலிருந்து இன்று வரை என்னென்ன வித்தியாசங்கள் உன் வாழ்வில் நடந்தது என்பது நீயே நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஒரு பூ பூப்பதற்கு முன்பாக அது மொட்டாக இருக்கும் பொழுது அது என்னென்ன விஷயங்களை செய்கிறது, என்னென்ன விஷயங்கள் அதற்குள் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வாயா பிள்ளையே? அந்த அழகான பூவும் ஒரு உயிருள்ள ஜீவன்தான். ஆனால் அதற்கான காலமோ அந்த ஒரு நாள்தான். பூவாய் பூக்கும் அற்புதத்தை யாருமே கண்டதில்லை. ஒரு நாள் வாழ்க்கையை கொண்ட அந்த பூ மொட்டாய் இருக்கும் பொழுது அது பூவாய் மலர்வதற்கான அதற்கு தேவையான விஷயம் அதிகமான சூரிய வெளிச்சம். சில சமயம் சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் கூட இல்லாமல் போய்விடலாம். ஆனால் இவையெல்லாம் அந்த மலருக்கு சவாலான விஷயமே. அனைத்தையும் தாண்டி அனைத்தையும் எதிர்கொண்டுதான் அந்த மொட்டு பூவாக மலர்கிறது. மலர்ந்து இறைவனின் காலடியில் சரணடைகிறது. அதனுடைய காலம் ஒரு நாள் மட்டுமே. இப்படி ஒரு நாள் ஆயுளை கொண்ட அந்த அழகிய மலர் இவ்வளவு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படும் பொழுது நீயும் உன் வாழ்க்கையில் உள்ள சோகங்களையும் சங்கடங்களையும் சோதனைகளையும் மிக சுலபமாக கடந்து வந்து வெற்றி என்னும் மலரை மிக சுலபமாக உன்னாலும் பறிக்க முடியும். உன்னாலும் மலர் போல் ஆக முடியும் குழந்தையே. குழந்தா, உன் வாழ்க்கையையே புரட்டி போடும் விஷயமாக ஒன்று உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. அதற்கான ஏற்றமும் மாற்றமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் அந்த நிகழ்வை உனக்காக, என் பொக்கிஷமான பிள்ளைகளுக்காக நிச்சயமாக செய்வேன். சர்வ நிச்சயமாக நான் உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களையும் நல்ல நல்ல ஏற்றங்களையும் ஏற்படுத்துவேன் என்பது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, தெய்வ வாக்கு. சத்திய பிரமாணம் என்று எப்படி இருந்தாலும் நீ எடுத்துக்கொள். ஆனால் நடப்பது நிச்சயமாக நடக்கும். ஏற்கனவே எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவையால்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ நினைப்பதாலோ, நீ வேதனைப்படுவதாலோ, நீ சோகப்படுவதாலோ, நீ கண்ணீர் சிந்துவதாலோ, பிரார்த்தனை செய்வதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை.